இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். கொழும்பில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சிசரகுமார் கிருஷாந்த் ராஜ். புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புனித ஹஜ் திருநாள் இன்று. ஏறாவூர் பகுதியில் 2 பெண்கள் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை. எதிர்வரும் செப்டம்பர் முதல் சிரியாவில் யுத்த நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அழைப்பு. புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. உலகளாவிய ரீதியாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய பண்டிகை ஈதுல் அல்ஹா எனப்படும் புனித ஹஜ் பெருநாளாகும். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். உலகின் சகல பாகங்களில் இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கமா நகரில் மொழி மற்றும் பிரதேச வேறுபாடுகளை கடந்து லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஹஜ் வழிபாடுகளில் ஈடுபடுவது இந்த தினத்தின் விசேட அம்சமாகும். இன்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறைதூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவியான சாரா மூலம் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்த ஆண்மகவான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த போது எல்லாம் வல்ல இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார். இறைதூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இந்த தினத்தில் ஹஜ் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னர் உல்ஹியா கடமையையும் நிறைவேற்றுவார்கள். மனிதநேயம், தியாகம் ஆகிய உயரிய குணாம்சங்களில் அழகு பெறும் புனித தினமாக ஹஜ் திருநாள் விளங்குவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். சமாதானத்தினதும் சகோதரத்துவத்தினதும் எல்லைகளை விரிவுபடுத்தி முஸ்லிம் மக்கள் புனித குரானில் வரும் முகமது நபி நாயகத்தின் வழிகாட்டலை ஏற்று பின்பற்றும் தத்தமது மத பக்தி மீது பாரிய அர்ப்பணிப்பின் உச்சகட்டமே ஹஜ் வழிபாடு எனவும் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதியதோர் சமூகத்தினை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ள இலங்கைக்கு ஹஜ் பண்டிகை பெற்றுக் கொடுக்கும் அவகாசமானது மிகுந்த முக்கியத்துவத்தினை பெறுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவ்வாறான சுபமான எதிர்பார்ப்புகளை முன்னிலைப்படுத்தி இன்று அனுஷ்டிக்கப்படும் புனித ஹஜ் பண்டிகையானது இலங்கை வாழ் சகல இஸ்லாமியர்களுக்கும் நல்லாசிகள் கிட்டும் ஹஜ் பண்டிகையாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அனைத்து முஸ்லிம்களுக்கும் இன்பகரமான பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தியாகத்தினதும் ஐக்கியத்தினதும் நல்லிணக்கத்தினதும் உன்னதமான படிப்பினையை ஒவ்வொரு வருடமும் நினைவூட்டும் ஹஜ் நிகழ்வானது உலகம் முழுவதும் வாழும் முஸ்லிம்களின் ஒற்றுமை, சகவாழ்வு மற்றும் அதன் மூலம் வெளிப்படும் ஆன்மீக ஒளியை சிறப்பாக எடுத்துக் காட்டுவதாக பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். சமூகத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சகவாழ்வுடன் வாழ்வதற்கும் தியாக உணர்வுடன் தம்மிடம் காணப்படும் வளங்களை ஏழை எளியவர்களுடன் பங்கிட்டுக் கொள்வதற்குமான ஹஜ் கிரியையினை அடிப்படையாக கொண்ட இஸ்லாம் சமயத்தின் உள்ளடக்கம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமின்றி அனைவருக்கும் பெருமதியான செய்தியை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹஜ்ஜின் ஆன்மீக பெருமானங்கள் அனைத்தும் உலக மக்களையும் மிகவும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்கு பங்களிப்பு செய்யட்டும் என்ற பிரார்த்தனையுடன் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இன்பகரமான பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். இலங்கை வாழ் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். விசுவாசம், தியானம் தேவையுள்ளோருக்கு நோன்பு உதவுகின்றது என்பதுடன் தியாகமானது இஸ்லாம் மார்க்கத்திலேயே முக்கிய இடத்தை பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய அத்தியாயத்தை நோக்கி செல்கின்ற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் ஹஜ் பெருநாளின் தாற்பயமான தியாகத்தினை மனதில் கொண்டவர்களாய் நிலையான சமாதானத்தை நாட்டில் ஏற்படுத்த முன்வர வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து செய்தியூடாக அழைப்பு விடுத்துள்ளார்.
புனித ஹஜ் யாத்திரை தொடர்பான தகவல்களுடன் மக்கமா நகரிலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ். புனித ஹஜ் கடமைக்காக மக்கா வந்துள்ள ஹஜ்ஜாஜிகள் இன்று மினாவிலே ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றார்கள். குறிப்பாக நேற்று அரபாவிலே ஒன்று கூடிய ஹஜ்ஜாஜிகள் விசேட பிரார்த்தனை ஈடுபட்டதன் பின்னர் நேற்று இரவு முஸ்தலிஃபாவில் தங்கி இன்று காலை மினாவை வந்தடைந்திருக்கின்றார்கள். இம்முறை ஹஜ் கடமைகளில் கிட்டத்தட்ட உலக நாடுகளிலிருந்து 2.4 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து 2400 ஹஜ்ஜாஜிகள் இம்முறை ஹஜ் கடமையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்று மினாவிலே மகிழ்ச்சியுடன் ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற தியாக திருநாளை கொண்டாடுகிறார்கள். செய்திகளுக்காக வினாவிலிருந்து நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் 2 பெண்கள் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஏறாவூர் நகர் முகாந்திரம் வீதி 1வது ஒழுங்கையில் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டு சடலங்களாக மீட்கப்பட்டனர். 55 வயதான தாயும் 32 வயதான மகளுமே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர். நீண்ட காலமாக தாயும் மகளும் வீட்டில் வசித்து வந்துள்ளதுடன் உயிரிழந்த மகளின் கணவர் மத்திய கிழக்கு நாடொன்றில் பணிபுரிந்து வருவதாக உறவினர்கள் தெரிவித்தனர். வீட்டின் கூரை கலன்றுள்ளதால் சந்தேக நபர்கள் கூரையை கலற்றி வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தடயவியல் நிபுணர்களும் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். நீதவான் விசாரணைகளை அடுத்து சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இன்று பிரேத பரிசோதனைகள் இடம்பெறவுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சிலாபம் முன்னேஸ்வரம் ஸ்ரீ முன்னிநாத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தில் நேற்றிரவு தீமிதிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்று மாலை கரகம் ஆலயத்திலிருந்து வெளியூர்வலம் வந்தது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர். இந்த தீமிதிப்பு உற்சவத்திற்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றும் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கரைப்பற்றி நுரைச்சோலை பகுதியில் உள்ள தெங்கு உற்பத்தியாளர்கள் நீர்ப்பாசன வசதியின்மையினால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அக்கரைப்பற்று நுரைச்சோலை மக்கள் ஜீவனோபாய தொழிலாக தெங்கு உற்பத்தியை முன்னெடுத்து வருகின்றனர். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடன் பெற்று தெங்கு உற்பத்தியை முன்னெடுத்து வருவதாக இவர்கள் கூறுகின்றனர். எனினும் தெங்கு பயிர் செய்கைக்கான நீரினை உரிய முறையில் பாய்ச்ச முடியாதுள்ளதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாங்க இது எல்லாத்தையும் இல்லாம காசு கொடுத்து வாங்கி இந்த தென்னை மரத்தை செஞ்சு இந்த ஆணைக்கு பாதுகாத்து பயல போட்டு இவ்வளவு போட்டு இப்ப இந்த காய்க்கிற நேரத்துல இப்ப 10 வருஷம் கூடி இந்த மரத்தை ஆணையில பாதுகாத்து வண்டால பாதுகாத்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த நாட்டுக்காலும் பிரயோஜனப்பட மாட்டேன் ரீதியில நாங்க அதை செஞ்சிருக்கோம். தவிர இந்த காய்க்கிற மரம் செத்துக்கிட்டு இருக்கி. அப்ப இது சம்பந்தமாக போய் கேட்டதுக்கு தண்ணி தரல. தண்ணியை நான் எங்க இருந்து படுறது? அப்ப நான் இந்த பவுசர் மூலம் தண்ணியை கூடாது ஒரு நாளைக்கு 5000 வரைக்கும் செலவாகுது. இன்று தென்னை உற்பத்தி எவ்வளவு முக்கியமான உற்பத்தி, இதை பற்றி கணக்கெடுக்காமல் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வை அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற தென்னை மரங்கள் எல்லாம் தற்போது காய்த்துக் கொண்டும் பாலை போட்டுக் கொண்டிருக்கிறது. தண்ணி இல்லாம பராமரிப்பு இல்லாம வாழ்வாதாரம் அடிபட்டு மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தது. உரிய விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியாமையினால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். தமது பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.